அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இது மேஷம் லக்னம். மேஷம் லக்னத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவருக்கு, மேஷம் லக்னத்தில் குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஞானம் உண்டு, வாழ்க்கையிலே நம்பிக்கை உண்டு, நல்ல குணம் கொண்டவராக இருப்பார். அவருக்கு செல்வம் உண்டு. ஞானம், நம்பிக்கை, நல்ல குணம் மற்றும் செல்வம் கொண்டவராக இருப்பார். வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் இதே பயன்கள், நன்மைகள் உண்டு என்பதாகும். அதுபோல இது மேஷம் லக்னம். லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே ரிஷபத்திலே குரு பகவான், மேஷம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு செல்வம் உண்டு, சிறந்த பேச்சாளராக இருப்பார். குடும்பம் செழிப்பாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். செல்வம், சிறந்த பேச்சு, குடும்ப செழிப்பு கொண்டவராக இருப்பார். மேஷம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால். அதுபோல வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் இதே பயன்கள் உண்டு என்பதாகும். அதுபோல இது மேஷம் லக்னம். லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால், லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கு குருவின் ஞானம் கிடைக்கும். இயல்பாகவே அவர் வெளிப்படையாக பேசக்கூடியவராக, எதையும் வெளிப்படையாக இருப்பவராக, பண்பு கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோலவே வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே குரு பகவானிற்கு பிறந்திருந்தால் இதே பயன்கள் உண்டு என்பதாகும். அதுபோல இது மேஷம் லக்னம். லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே கடகத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால், மேஷம் லக்னம் 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி உண்டு, சொத்து உண்டு, மன அமைதி உண்டு. கல்வி, சொத்து மற்றும் மன அமைதி கொண்டவராக இருப்பார். மேஷம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே கடகத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால். அதுபோலவே வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கும் இதே பயன்கள் உண்டு என்பதாகும். அதுபோல இது மேஷம் லக்னம். லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே சிம்மத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால், மேஷம் லக்னம் 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கு, அந்த ஜாதகருக்கு அறிவு உண்டு, அறிவு கூர்மை உண்டு, கல்வியில் சிறப்பாக இருப்பார். குழந்தைகள் பாக்கியம் அவருக்கு உண்டு, படைப்பாற்றல் திறன் உண்டு அவரிடம். புதிதாக கவிதைகள், கதைகள், கட்டுரைகள் எழுதக்கூடிய அந்த படைப்பாற்றல் திறன் அவருக்கு உண்டு. புது பொருள்களை கண்டுபிடிப்பார். அறிவு, கல்வி, குழந்தைகள் மற்றும் படைப்பாற்றல் கொண்டவராக இருப்பார். மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால். அதுபோலவே வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கும் இந்த பயன்கள் உண்டு என்பதாகும். அதுபோல இது மேஷம் லக்னம். லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே கன்னியிலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால், மேஷம் லக்னம் 6ஆம் இடத்திலே குரு பகவான் அவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு கடன்கள் உண்டு, தகராறுகள் உண்டு, வாழ்க்கையிலே உடல் நலத்திற்கு சவால்கள் உண்டு. அந்த ஜாதகருக்கு மேஷம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே கன்னியிலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால். அதுபோலவே வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கும் இதே பலன்கள் உண்டு என்பதாகும். அதுபோலவே இது மேஷம் லக்னம். லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் அவ்வாறு இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பொதுவாகவே கூட்டாண்மை திறன் உண்டு, கூட்டாக எதையும் வேலை செய்வார், கூட்டாண்மை தன்மை உண்டு. அவருக்கு திருமணம் நல்ல திருமணமாக நடந்தேறும் என்பதாகும். அதுபோலவே வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கும் இதே பலன்கள் உண்டு என்பதாகும். அதுபோலவே இது மேஷம் லக்னம். லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே காரிய தடைகள் உண்டு. வாழ்க்கையிலே திடீர் என்று மாற்றங்கள் ஏற்படும். மறைக்கப்பட்ட விஷயங்கள் அவரிடம் நிறைய இருக்கும். மறைக்கப்பட்ட விஷயங்களை கூட ஆராயக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கும் என்பதாகும்.
இது போலவே வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கும் இதே பண்புகள் உண்டு என்பதாகும். அதுபோல இது மேஷம் லக்னம், லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே தனுசுவிலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தர்ம சிந்தனை கொண்டவராக இருப்பார், அதிர்ஷ்டம் மிக்கவராக இருப்பார், உயர் அறிவு திறன் கூர்மை கொண்டவராக இருப்பார், ஆன்மீகத்திலே நாட்டம் கொண்டவராக இருப்பார், ஆன்மீகத்திலே சிறந்து விளங்குவார் என்பதாகும். இது போலவே வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கும் இதே பயன்கள் உண்டு என்பதாகும். அதுபோலவே இது மேஷம் லக்னம், லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே மகரத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கு தொழில் பெருக்கம் ஏற்படும். வாழ்க்கையிலே அந்தஸ்து மிக்கவராக இருப்பார். அவர் தொழிலிலே ஒழுக்கம் மிக்கவராக இருப்பார். நியாயமாக மனசாட்சியோடு தர்மத்தோடு தர்ம சிந்தனையோடு தொழில் செய்வார் என்பதாகும். அதுபோலவே வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே குரு பகவானுக்கு பிறந்திருந்தால் அவருக்கும் இதே பயன்கள் உண்டு என்பதாகும். அதுபோலவே இது மேஷம் லக்னம், லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே கும்பத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு நிறைய ஆதாயங்கள் உண்டு, தொடர்புகள் நிறைய இருக்கும், அவருக்கு ஆசைகள் உண்டு. அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு ஒரு வாழ்க்கையில் இருக்கும். ஆதாயங்கள், தொடர்புகள், ஆசைகள் நிறைவேறுதல் ஆகியவை உண்டு மேஷம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால். அதுபோலவே வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கும் இதே பயன்கள் உண்டு என்பதாகும். அதுபோலவே இது மேஷம் லக்னம், லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே மீனத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கு சுப செலவுகள் அதிகமாக உண்டு. வாழ்க்கையிலே அவருக்கு தனிமை அதிகமாக இருக்கும், அவருக்கு இழப்புகள் இருக்கும். வாழ்க்கையிலே இந்த இழப்புகள் எல்லாம், இந்த தனிமையெல்லாம், இந்த செலவுகள் எல்லாம் அவருக்கு ஆன்மீக ஆதரவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாகும். அதுபோலவே வேறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கும் இதே பயன்கள் உண்டு என்பதாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.